ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேரசைட் படத்தோட பார்ட் 2 ஓட கதை தான் பார்க்க போறோம். பார்ட் 1க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. அதை பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 பேர் அதோட பார்ட் 2 போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க இப்பதான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2க்கு வந்துருங்க. ஏன்னா கதை புரியாது. பார்ட் 1ல எதோட முடிச்சிருப்போம், நம்ம ப்ரொஃபசர் பிரெக்னண்டா இருப்பாங்க. இந்த ஒட்டுண்ணிக்கெல்லாம் ஹெட் ஒருத்தர் வருவான். அவன் மனுஷங்க எல்லாத்தையும் சாப்பிட போறதா சொல்லி இருந்திருப்பான். இந்த பார்ட்ல நம்ம ப்ரொஃபசருக்கு குழந்தை ஒண்ணு பிறந்துரும். அந்த குழந்தை கூட நம்ம ப்ரொஃபசருக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும். உண்மையிலே அந்த சீன் வேற லெவல்ல இருக்கும். சரி, ப்ரொஃபசருக்கு மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மிகி இருக்காங்கல்ல, அவனுக்கும் ஹீரோக்கும் கூட 2 எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அதை நினைச்சு வருத்தப்படுறதா சந்தோஷப்படுறதானே தெரியாது. நம்ம ஹீரோ தான் அம்மாவை கொண்ட ஒட்டுண்ணி எல்லாத்தையும் பழி வாங்கணும்ன்ற வெறியில சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுண்ணிங்க ஏன் பூமிக்கு வந்து அதோட பிளான் என்னன்னு சொல்லி இந்த கதையில தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்துச்சுல அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட்ல போட்டு காமிச்சிடுறாங்க. கடைசியா அந்த பேராசிட்டுக்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பான்ல, அவன் என்ன சொல்லியிருப்பான், மனுஷங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பான். இந்த சீனை கட் பண்ணி இப்ப நம்ம போலீஸை காட்டுறாங்க. இவர் ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஒரு சைக்கோ கலகாரனை கார்ல வச்சு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இவனால மனுஷங்க யாரு பேராசிட் யாருன்ற வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்ச முடியுமா, அதாவது அவங்கள பார்த்தாலே ஈஸியா சொல்லிடுவானா. அதுக்காக இவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர வந்து உட்காந்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேரை கூப்பிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே இவனுங்களாம் பேராசிட்டா, இவங்களாம் சுத்த பயந்தா ஒளிங்க அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வருது. பொண்ணை பார்த்ததும் இவ ஒரு மாதிரி பாய ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரங்க அடிச்சு உட்கார வைக்க அந்த சைக்கோ அவங்களே எடுத்து பேசுறான், நீங்களாம் ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்க, உங்களால சக மனுஷங்க கூட யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாருங்க என்னை போய் ஹெல்ப் கூப்பிட்டுறீங்க. இப்படிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்க இவனோட சைட்ல இருந்து பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா இவன் ஒரு சைக்கோ கொலைகாரன் தானே, ஆனா பொண்ணுங்களை மட்டும் தான் தேடி தேடி கொலை பண்ணுவானா. அப்படி கொலை பண்ணும்போது அவங்க கண்ணை பார்த்து தான் கொலை பண்ணுவானா. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டு கொலைவெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பான். அந்த நேரத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போயிருப்பான். ஆனா அவனை பார்க்கும்போது மட்டும் ஏதோ வித்தியாசமா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அவளை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு பேரசைட். அப்படி அவன் கொல்லும் போது அவன் கொலை பண்ற ஸ்டைல் என்னைய மாதிரியே இருந்துச்சு. அதுல இருந்தா நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்காரு. ஹீரோவை பார்த்ததுமே இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்தையுமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஆனா ஹீரோவை பார்த்ததும் லைட்டா நடுங்குறான். ஹீரோ அவனை பார்க்காத மாதிரியே உட்காந்துருக்க அந்த சைக்கோ ஒரு நிமிஷம் அவன் என்ன கண்ணை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றான். அவங்களும் சொல்லி ஹீரோவை பார்க்க சொல்ல நம்மால் முறைச்சுக்கிட்டே பாக்குறாரு. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்ல இவ ஒரு சாதாரண மனுஷன் தான் சொல்லிடுறான். என்னடா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்ற, ஏதாச்சும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சான்னு கேட்க அப்படிலாம் இல்ல, இவன் வரும்போது எனக்கு ஏதோ பிளாஷ் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அவனை நான் நேர்ல பார்க்க சொன்னேன், இல்ல இவன் மனுஷன் தான் சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ண இப்ப அந்த ஊர்ல நிறைய பேரசிட் தொடர்ந்து செத்துட்டு வராங்களாம். மனுஷங்களும் அதே மாதிரி காணாம போயிட்டே வராங்களாம். இந்த பேரசிட்லாம் செத்துச்சுல அதெல்லாம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தை சுத்தி தான் நடந்திருக்கான். இதெல்லாம் போக ஹீரோட அம்மா ஒரு பேரசிட்டா இருந்திருக்காங்க, அவங்களே யாரையோ கொண்டிருக்காங்க. இதனாலதான் ஹீரோ மேல இவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்க நம்ம மிகி டக்குன்னு எந்திரிக்கிறான். டேய் சின்சி, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பேரசிட் இருக்குடா, என்னால உணர முடியுதுன்னு சொல்ல ஹீரோவும் எந்த பக்கம் அது இருக்குன்னு கேட்டு நேரா அங்க வராரு. அங்க போய் பார்த்தா ஒரு பேரசிட் மனுஷனை கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களை பார்த்ததும் உருவத்தை மாதிரி எந்திரிச்சு வந்து டேய் நீ எங்கல்ல ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி லைட்டா பக்கத்துல வர ஹீரோவை பார்த்ததும் இல்ல நீ மனுஷன், நீ ரொம்ப ஆபத்தானவேன்னு சொல்லி ஹீரோ கூட சண்டை போட வரான். நம்ம ஹீரோ மிகி கிட்ட டேய் ரெடி ஆயிக்கடா அப்படின்னு சொல்லி மிகியை விட்டு அட்டாக் பண்ண வர ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் தன்னோட கையை வச்சு அவனோட நெஞ்ச பொளந்து சாகடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஹீரோ ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தையோ இல்ல ஒரு கம்பியோ எடுத்தா குத்தி கொலை பண்ணுவாரு. ஆனா இப்போ மிகியோட சதை ஹீரோட இதயத்துல இருந்துச்சுல, அதனால ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி நல்லா பலமாயிட்டாரு. இப்போ அந்த இடத்துல யாரோ ஒரு ஆள் ஹீரோவை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிய ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு. ஒருத்தனையும் காணோம். அவங்க போன பிறகு கேமரா அப்படியே திருப்பி இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் மறைஞ்சு உட்காந்துருக்கா, கையில கேமராவோட உட்காந்துருக்கா. ஞாபகம் இருக்குல்ல, பார்ட் 1 கிளைமேக்ஸ்ல ஹீரோ யாரோ ஒரு ஆள் தொடர்ந்து போட்டோ எடுத்துட்டே இருப்பான்ல, அந்த ஆளை தான் இப்ப காமிச்சிருக்காங்க. இந்த ஆள் ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் ஒரு பேரசிட்டா இருந்தா நம்ம மிகினால இவனை சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும்ல, அதனாலதான் ஹீரோனால இவங்களை கண்டுபிடிக்க முடியல. இவனை யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, போக போக பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வர மிகி கிட்ட ஏய் நம்மள யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்க என்னால எப்படி முடியும், ஒரு பேரசிட் இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியும், அவன் மனுஷனா இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல அவன் போலீஸா இருந்தா இந்நேரம் என்ன கைது பண்ணி இருப்பான், யாருன்னே தெரியலன்னு சொல்ல நம்ம மிகி இதை ரொம்ப வளர்த்துக்கிட்டு இருக்காத, என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டிக்கிடுவ, சீக்கிரம் தடுத்து நிறுத்துன்னு சொல்லுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாருங்களேன் நம்ம ஹீரோ சமைச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம மிகி ஹீரோக்கு காய்கறிலாம் சடச்சடன்னு வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹீரோ இப்ப என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் இருக்கட்டும், உங்களோட தலைவரை ஒரு நாள் நான் போட்டு தள்ள போறேன்னு சொல்றாரு. தலைவரா யாரா அதுன்னு கேட்க அதான் அந்த மேயர், உங்க ஆள் இப்ப புதுசா பிரசிடென்ட் ஆயிருக்கான்ல, அவனை போட்டு தள்ளலாம் எல்லாம் சரியா போகும்னு சொல்ல நம்ம மிகி டேய் அவனை போட்டு தள்ளுறதுதான் சாதாரண விஷயம் கிடையாது, அவன் இருக்கிற இடம் தெரியும்ல அது சிட்டி ஹாலு, அவங்களோட கோட்டை, நீ உள்ள போகணும்னு நினைச்சாலே எத்தனை பேர் வந்து அடிப்பாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னு
செத்துட்டான்னு சொல்லுது. அப்படியே கட் பண்ண இப்ப அந்த சிட்டி ஹாலை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆளு பிரசிடென்ட் ஆனதுனால அங்க வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பேரசிட்டா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த மேயர் நேரா நம்ம ப்ரொஃபசர் கிட்ட வர பார்த்தா நம்ம ப்ரொஃபசருக்கு இப்ப குழந்தைய பிறந்துருச்சு. குழந்தைய அழகா ஒரு தொட்டில போட்டு உட்கார வச்சு நம்ம மேயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேயர் என்ன சொல்றான்னா, திரும்பவும் நம்மால் ஒரு ஆள் செத்துட்டான், இதெல்லாம் யார் பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த ப்ரொஃபசர் வேற யாரு, நம்ம சினிச்சி தான், அவங்க அம்மா செத்துட்டாங்கல்ல, அது போக அவங்களோட லவ்வரையும் நீங்க கொல்ல பார்த்துட்டீங்க, அதனாலதான் அவனோட கோவத்தை இப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்ல, அதுவும் அவன் ரொம்ப நாள் கொலை பண்ண மாட்டான், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவனே சரியாயிருவான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆளு எதுக்கு அவனை விட்டுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டோம்னா வேலை மிச்சம்லன்னு சொல்ல, அவனை போட்டு தள்ளுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா நாங்க உயிர் வாழ்றதுக்கு நாங்க மனுஷங்களை தான் சாப்பிட வேண்டியது இருக்கு, ஆனா அவன் ஒரு ஒட்டுண்ணிய கூட வச்சுட்டு மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடை வச்சே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான், இதனால நாம அவனை கொல்லக்கூடாது, நாம இப்படி தொடர்ந்து மனுஷங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த உலகத்துல மனுஷங்களே இல்லாம போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எப்படி உயிர் வாழணும்னு தெரியாது, இதுக்காக தான் அவனை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அவன் மூலியமா நம்ம கத்துக்கிட்டு நாம மனுஷங்களை கொல்லாம அவங்க கூட வாழ்ந்து வந்துட்டு வரணும்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆளு நான் போய் கோட்டாவை கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். கோட்டா யாரு தெரியுமில, இவங்கெல்லாம் ஹெட் ஒருத்தர் இருந்தான்ல அந்த ஆளு. அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் இதெல்லாம் சின்ன விஷயம், அவன்கிட்ட எது கேட்டுக்கிட்டு நீங்க விடுங்க, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. அப்போ அந்த அம்மாவோட குழந்தை அழுக, இவதான் பேரசிட் ஆச்சே, இந்த அம்மாவுக்கு எப்படி கொஞ்சறனே தெரியல, அதனால அந்த குழந்தைய துண்டா தூக்கிட்டு, ஏய் எதுக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க, அழுகாம படுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் தொட்டில போட அந்த குழந்தை இப்ப அமைதியாயிரு. இப்படியே நாளாக நாளாக நம்ம ஹீரோ கண்ணில் பற எல்லா பேரசிட்டும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. பொறுத்து பார்த்து அந்த பிரசிடென்ட் நேரா அந்த ஹெட் கிட்ட வந்து, இந்த மாதிரி நம்ம இனத்தாங்க நிறைய பேர் செத்து போறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்சி தான் சொல்ல, அப்ப அவனை கொல்ல வேண்டியதானே, ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இல்ல அந்த ப்ரொஃபசர் தான் அவனை கொல்ல வேணாம்னு சொன்னாங்க, அவங்கள வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், அவன் மேல ஏதோ நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணு, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போன்னு சொல்ல, இப்ப அந்த போட்டோகிராஃபர் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து இருக்கான், ஏதோ பொண்ணு கூட டேட்டிங் போற மாதிரி வாயில ஸ்ப்ரேல அடிச்சு ரெடி ஆயிட்டு உட்காந்து இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ப்ரொஃபசர் வந்திருக்கு. பின்னாடி வந்து நின்னு, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, நான் லேட் பண்ணிட்டேன்னு கேட்க நம்ம ஆளு வலியிறான். ஆக்சுவலா நம்ம ப்ரொஃபசர் தான் இந்த ஆளை வேலைக்கு வச்சு நம்ம ஹீரோவை கண்காணிக்க சொல்லியிருக்கு, ஆனா இந்த ஆளு நம்ம ப்ரொஃபசர் மேல ஒரு கண்ணா இருக்கான். ஏன்னா ப்ரொஃபசருக்கும் புருஷன் கிடையாது, இந்த ஆளுக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கு, பொண்டாட்டியும் கிடையாது, அதனால இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒன்னா வாழான்னு பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனா நம்ம ப்ரொஃபசர் பேரசிட்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது இல்ல, அதனால ஹீரோவை பத்தி ஒரு பேரசிட் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான், சீக்கிரம் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல நம்ம ப்ரொஃபசர் அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. அப்ப அந்த லைட்டா விட்ட போறான், எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் தனியா இருப்பீங்க, நானும் ஒண்டி கட்டதான், வேணும்னா நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாமான்னு கேட்க நம்ம ப்ரொஃபசருக்கு மூஞ்சியே மாறி இருந்து, இவனடா இப்படி வந்து இறங்கிட்டான்னு சொல்லி, இல்ல இதை பத்தி நம்ம அப்புறம் யோசிக்கலாம், இப்போதைக்கு நீங்க அவனை ஃபாலோ பண்ணுங்க, தயவு செஞ்சு போலீஸ்ட யார்ட்டையும் போகாதீங்கன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசரோட குழந்தை இருக்கும்ல அதுகிட்ட போயிட்டு மூஞ்சில பேச சொல்லி விளையாட்டுலாம் காட்டுறான். அதை பார்த்து அந்த குழந்தை சிரிக்குது. இதை நம்ம ப்ரொஃபசரும் நோட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா அந்த போட்டோகிராஃபர் வீட்டுக்கு போறாரு. அவங்களோட மக செல்லுல கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கு. வேகமா அவங்க பக்கத்துல போயிட்டு, இங்கேருமா உனக்கு ஒரு புது அம்மா கிடைக்க போறாங்கன்னு சொல்ல, எப்பா விளாடாதப்பா, உன்னை எல்லாம் யாருக்கு பிடிக்க போகுது, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிரு. அடுத்த நாள் ஆனது நம்ம ஹீரோட லவ்வர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உடம்பு நல்லா சரியாயிடுச்சு. கடைசியா ஸ்கூல்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அங்க போயிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ, எத்தனை நாள் தான் இன்னும் இதே நினைச்சுக்கிட்டு இருப்ப, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க, நீ எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்ல அவ டென்ஷன் ஆகுறா. எப்பறம் எல்லாத்தையும் மறக்கிறது, உனக்கெல்லாம் உணர்ச்சியே இல்லையா, நீயே கொஞ்சமா மிருகம் மாறிட்டு வர, இப்படி இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வெளியே வர அந்த போட்டோகிராஃபர் ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோவும் மிகியும் அந்த ஆளை நோட் பண்ணிடுறாங்க. அவன் ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமையே இவங்க தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒரு இடத்துல ஹீரோ அங்க காணாம். என்னடா காணாமன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஆளு பின்னாடி நிக்கிறாரு. அவனை பார்த்ததும் எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு கேட்க, எது நானா, நான் எதுக்கு உங்களை ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்ல நம்ம மிகி வேகமா வந்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அவனை லாக் பண்ணி கொல்றதுக்கு ரெடியா நிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அவனை கொல்ல வேணாம், அவன் ஒரு மனுஷன்னு சொல்ல, டேய் என்னடா இப்படி சொல்ற, நம்மளை பத்தி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவனை போட்டு தள்ளுற தவிர வழியே கிடையாதுன்னு சொல்ல அந்த போட்டோகிராஃபர், ஜி என்னை விட்டுருங்கடா, எனக்கு ஒரு மக இருக்கான்னு கெஞ்சிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இறக்கப்பட்டு, சரி நான் அவனை விட்டுறேன், ஆனா உன்ட இருந்த போட்டோ எல்லாத்தையும் என்கிட்ட காட்டுன்னு சொல்ல அவனும் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறான். அதை பார்த்த மிகி, பாரு எப்படி போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு போட்டோல கூட நான் அழகா இல்லைன்னு சொல்ல, நீ என்னைக்கிட அழகா இருந்திருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப அந்த ஆளு, இங்க பாருங்க நீங்க பண்றதெல்லாம் சரியில்லை, பேசாம போலீஸ்ல வந்து சரணடைச்சிருங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல நம்ம மிகி டென்ஷன் ஆகி அவன் கழுத்துக்கிட்ட போய் நிக்குது. என்னடா சொல்ற, ஆமா எதுக்கு இப்படி எங்களை போட்டோ எடுத்து வச்சிருக்க, உனக்கு ஏதாச்சும் பணம் வேணுமான்னு கேட்க, அதெல்லாம் இல்ல, நீங்க யாரையும் கொல்லக்கூடாது, போலீஸ்ட போங்க,
அவங்க உங்களை காப்பாத்துவாங்க, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்துட்டு, என்னது போலீஸா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்க அம்மாவை கொன்னதே ஒரு போலீஸ் தான். சரி அதெல்லாம் விடு, என்ன உனக்கு எப்படி தெரியும், யார் உன்னை அனுப்பிச்சான்னு கேட்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவங்க ஒரு பொண்ணு, சொன்னா அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல நம்ம மிகி வேகமா, யாரு அந்த ப்ரொஃபசர் பொம்பளை தாடான்னு கேக்குது. நம்ம ஹீரோவுக்கும் அதான் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அரா அவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு, அவளே ஒரு பாராசைட், அவ ஒன்ன போய் ஃபாலோ பண்ணிருக்கா சொல்லான்னு சொல்ல அந்த போட்டோகிராஃபர், என்னது அவ பாராசைட்டா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபசரை வந்து மீட் பண்றாரு. ஹீரோவை பார்த்ததும், பரவாயில்லையடா, உன்னை பார்த்தா பலசாலி மாதிரி தெரியுது, நல்லா வளர்ந்துட்டியோன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இன்னும் மனுஷங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, முதல்ல அதை நிப்பாட்டுன்னு சொல்ல நம்ம மிகி, நீ நிஜமாவே அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குது. ஆமா, ஒரு தாய் எப்படி இருப்பான்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுது. அதை கேட்ட ஹீரோ, அது நீ தாயா இருக்க போற, உனக்கு தெரியுமா, நீங்கெல்லாம் சரியான அரக்கங்க, காட்டு மிராண்டிய, உங்களுக்கெல்லாம் இந்த ஃபீலிங்லாம் வராது, நீ அதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, நீ என்னை பத்தி கவலைப்படுறது இருக்கட்டும், எங்க ஆளுங்க உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க, நீ ஃபர்ஸ்ட் உஷாராருன்னு சொல்றாங்க. யாரு உங்கால அந்த மேயர் தானே, அவனை கண்டிப்பா நான் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ப்ரொஃபசர், நான் ஒத்துக்கிறேன், எங்க ஆளுங்க மனுஷங்க கொண்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க, ஆனா நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு, நான் அவங்களை எப்படியாச்சும் மாத்திடுவேன், நீ என்னை நம்புன்னு சொல்ல நம்ம ஹீரோ, உன்னைய நம்பணுமா, நீயே ஒரு பாராசிட், உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறேன்னு கேட்க நம்ம ப்ரொஃபசர், ஓ அப்ப மனுஷங்க வார்த்தையை மட்டும் நீ நம்புயான்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம மிகி, எப்பா அவ சொல்றதும் கரெக்ட் தானே, மனுஷங்க எங்களோட மோசமானவன்னு சொல்ல நம்ம ஹீரோ வாய முடின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேரா கார் கிட்ட வர பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் அங்க உட்காந்துருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த ஆளு கால் பண்ணி அவங்க பேசுறத கேட்க வச்சிருந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ, நடந்த எல்லாத்தையும் கேட்டேல்ல, அவ ஒரு பாராசிட், பத்தாதுக்கு அவ தான் அந்த குரூப்புக்கே ஹெட் மாதிரி, உன்னால அவளுக்கு ஏதாச்சும் பயன் இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சுனா அவ கண்டிப்பா உன்னை கொன்றுவா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு, இங்க இருந்து எங்கேயாச்சும் கிளம்பி போயிரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இதை கேட்ட அந்த போட்டோகிராஃபர் நம்மளே ஏமாத்திட்டாலேன்னு நினைச்சு டென்ஷன்ல முட்டிக்கிறாரு. ஆனா பயவுல எஸ்கேப் ஆகாம நேரா அந்த சிட்டி ஹாலுக்கே வந்துடுறான். அந்த மேயரை பேட்டி எடுக்கிறான். அவர் இந்த நாட்டு வளர்ச்சிக்காக நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, சரிங்க சார் நீங்க சொன்னதெல்லாம் அடுத்த வாரம் நியூஸ்ல வந்துடும், நாங்க ஒரு கட்டுரையா போட்டுறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் போன பிறகு கூட இருக்கிற பாராசிட் ஒண்ணு அவன் இங்க ஒரு ரெக்கார்டிங் டிவைஸை வச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லி எடுத்து காட்டுது. இதை பார்த்து அந்த டென்ஷன் ஆயிட்டு அவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்ல, நிஜமாவே போட்டு தள்ளிட்டா, எதுக்கும் ப்ரொஃபசர்ட்ட ஒரு வார்த்தை கேட்கறீங்களான்னு கேட்க, அதெல்லாம் வேணாம், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அவனை கொன்னுருன்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மீட் பண்றாங்க. வந்து ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நான் அப்படி உன்கிட்ட பேசிருக்க கூடாது, சொல்ல போனா நீ தான் என்னை காப்பாத்தின, உங்க அம்மாவுக்கு வேற இப்படி ஆயிருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இனிமேல் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல நம்ம ஹீரோ, கவலையெல்லாம் எனக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, என்னால உணர்ச்சி வசம் பட முடியாது, அழுகவும் முடியாது, செத்து போனவங்க எப்பயும் உயிரோட வர முடியாது, இனிமேல் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்ல நம்ம ஹீரோயின், உனக்கு என்ன மாற்றம் வேணா நடந்திருக்கலாம், ஆனா நீ எப்பவுமே என்னோட சின்சி தான் சொல்ல, திடீர்னு நம்ம மிகி எந்திரிச்சு, டேய் சின்சி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு யாரோ ஒருத்தைய வராண்டான்னு சொல்ல நம்ம ஹீரோனை போக சொல்லிட்டு அவர் முன்னாடி தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபரை காட்ட, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாத டீடைல், அதுல நம்ம ஹீரோ தவிர இந்த பாராசிட் மனுஷங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கோம்ல, அந்த போட்டோவெல்லாம் எடுத்து போலீஸுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இங்க பாருங்க, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, இதுக்காக என் உயிரை நான் பணைய வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்ல போன் பேசி முடிச்ச பிறகு அவங்க மக கிட்ட, அம்மா நீ வீட்லயே இரு, அப்ப வெளியே போயிட்டு உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோவை காட்ட மிகி என்ன சொல்லுதுன்னா, டேய் ஒருத்தர் 2 பேர் இல்ல 5 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அவங்கள எதிர்த்துலாம் என்னால சண்டை போட முடியாது, இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு ஓடிடுறான்னு சொல்ல நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் ஒரு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததும், ஏண்டா 5 பேருன்னு சொன்ன, ஒருத்தன் தான் வந்து நிக்கிறான்னு சொல்ல நம்ம மிகி, இல்ல அவன் கிட்ட மொத்தம் 5 பாராசிட் இருக்கு, 2 கையில 2 கால்ல, பத்தாதுக்கு தலையிலேன்னு சேர்த்து 5 பேரை ஒன்னா வச்சிருக்கான்னு சொல்ல இவன் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு, ஓ நீ இங்கதான் இருக்கியா, ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க, ரொம்ப அலைய வைக்கிறான்னு சொல்லி அவங்க பக்கத்துல வர இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபரோட வீட்டை காட்டுறாங்க. அந்த கொல்ல சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு 2 பேர் அங்க வர அவர் வீட்டுல இல்லாதனால அவரோட பொண்ணை போட்டு தள்ளிட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வர நம்மால் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. பார்த்தா போலீஸ் எல்லாம் சுத்தி இருக்காங்க. உடனே இவர் பயந்துகிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா அவரோட மக செத்து கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுகிறாரு. இந்த பக்கம் அந்த பாராசிட் நம்ம ஹீரோவை பயங்கரமா துரத்திட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கு. வரும்போதே அட்டாக் பண்ணிட்டு வருது. நம்ம ஹீரோ எல்லாத்திலயும் எஸ்கேப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம மிகி, டேய் கவனிச்சியா, அவனால சரியா ஓட முடியல, நீ வேகமா ஓடி டக்குன்னு பின்னாடி திரும்பு, அவனோட கழுத்தை நான் வெட்டிடுறேன்னு சொல்ல ஹீரோ அதே மாதிரி பண்ண சொன்ன மாதிரி அவன் கழுத்தை துண்டா வெட்டிடுறாங்க. அப்ப நம்ம மிகி, என்னதான் அவன் தலையை வெட்டினாலும் அவன் உடம்புல இன்னும் 4 ஒட்டுணி இருக்கு, கண்டிப்பா அவன் ரெக்கவர் ஆயிருவான், அதனால அவன் இதயத்தை குத்தி கிழிச்சிடலான்னு சொல்ல ஹீரோ அதுக்கு ரெடி ஆகிறாரு.
பார்த்தா அந்த இடத்துல 2-3 மனுஷங்க எல்லாம் வராங்க. இதை பார்த்ததும் ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா மிகி சொன்ன மாதிரியே அவனோட கையில இருந்த ஒட்டுண்ணி வந்து அவனோட தலையில உட்காருது. பார்த்தா இந்த பேரசைட்டுக்கெல்லாம் ஹெட்டா ஒருத்தன் தான்ல கோட்டா அவன் வந்து நிக்கிறான். இவங்க வெட்டி போட்ட தலைய ஒரு ஒட்டுண்ணி இல்ல, அதனால அதை கூப்பிட்டு தன்னோட கையில இணைச்சுக்கிறான். யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹீரோட சண்டை போட்டால அந்த ஆளோட ஒட்டுண்ணி. இப்ப ஹீரோவை காட்ட நம்ம மிகி எதுக்கும் இன்னைக்கு நைட் நீ வீட்டுக்கு போகாத, உன்னை தேடி அங்க வந்துருவாங்க, வேற எங்கேயாச்சும் போயிருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ப்ரொஃபஸரை காட்ட எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. நம்மால பயங்கரமா திட்டுறாங்க. யாரை கேட்டுறதெல்லாம் முடிவு பண்ணீங்க? என்கிட்ட ஏதாச்சும் கேட்டீங்களா? நான் சொல்லியிருக்கேல யாரு மேலே கை வைக்காதீங்கன்னு. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்க அங்க இருக்கிற ஒரு ஆளு நாம அவங்களை கண்டிப்பா கொன்னே ஆகணும், அவனுக்கு நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல, ஆனா நீ கொல்லல, அவனுக்கு பதிலா அவனோட மகளை உங்களை யார் கொல்ல சொன்னதுன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ யாரு, ஒரு சாதாரண மனுஷன், எங்க உயிர போறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் இதாண்டா நீங்க பண்ற தப்பு, மனுஷனோட குணம் என்னன்னு தெரியுமா, அவன் தன்னை பாத்துக்க மாட்டான், தான் சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப அக்கறையா பாத்துப்பான், நம்மள மாதிரி உணர்ச்சி இல்லாம இருக்கான் அவன். நீங்க அவனை கொண்டிருந்தா கூட இந்த விஷயம் பெருசாலாம் போயிருக்காது, ஆனா இப்ப நீங்க அவனோட மகளை கொண்டுட்டீங்க, தன்னோட மகளே கொன்னதுக்கு அவன் கண்டிப்பா உங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிருவான். இப்படித்தான் சின்சியோட அம்மாவை நம்ம கொன்னோம், அதுக்கு அவன் என்ன பண்றான்னு தெரியும்ல, நம்மள மாதிரி இருக்கிற ஒட்டு நீங்க எல்லாத்தையும் தேடி தேடி கொலை பண்றோம். இப்ப நீங்க பண்ணதுனால மனுஷங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, 1 2 ஆவாங்க, 2 10 ஆவாங்க, 10 100 1000 லட்சம் இப்படி நிறைய பேர் வருவானுங்க. வந்தவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போறாங்கன்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம போட்டோகிராஃபரை காட்டுறாங்க. அவரை போலீஸ் உட்கார வச்சு டேய் ஏதாச்சும் ஒரு குழு குடுறா, நீ குடுக்கற வச்சுதான் அவங்களை ஏதாச்சும் எங்களை பண்ண முடியும்னு சொல்ல நம்மளால ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு போல. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா போலீஸும் இந்த துப்பாக்கி சூட பயிற்சி இருக்குல்ல அதுல ஈடுபடுறாங்க. இப்ப நம்ம ப்ரொஃபஸரை காட்ட அவங்க வீட்டுக்கு போயிட்டு தன்னோட குழந்தைக்கு பாலை கொடுத்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும் போது அந்த போட்டோகிராஃபர் இந்த குழந்தைய கொஞ்ச நாள்ல அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் அது சிரிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. இந்த பேரசைட்டுக்கு எல்லாமே ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஆனா முத தடவை நம்ம ப்ரொஃபசர் அந்த குழந்தை சிரிச்சதை பார்த்ததும் இவங்க தன்னை அறியாமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு. அப்படியே கண்ணாடியை பார்த்து சத்தம் போட்டு சிரிக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு தெரியுது இவங்க பண்ற ஆராய்ச்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்க அந்த குழந்தை அவங்களோட கையை பிடிக்குது. அதுக்கு அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் நீ தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம போலீஸை காட்ட அந்த போட்டோகிராஃபரை புடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த ஆள் தப்பிச்சு போயிட்டாங்க. அதை வந்து ஒரு ஆள் சொல்ல இவங்க உடனே அப்ப வேற கோவமா இருக்கான், இந்த நேரத்துல ஏதாச்சும் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு இவங்களும் தேட கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ப்ரொஃபஸரை காட்ட அவங்க அங்க இருந்து வெளி வந்த பிறகு ஒரு 3 பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இவங்க அவங்களை கொல்ல வந்திருக்காங்க போல. இவங்களுக்கு சென்ஸ் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கேட்டதும் நீங்க மனுஷங்க கூட தானே சப்போர்ட்டா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கொல்றதை தவிர வழியே இல்லைன்னு சொல்ல இவங்க அப்படியே திரும்புறாங்க. பார்த்தா மூஞ்சில பாதியா காணோம். என்னடா உங்க 3 பேர் என்னால கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல அவங்க மூஞ்சில இந்த பகுதி 3 பிரிவா பிரிஞ்சு அந்த 3 பேத்தையுமே டக்குன்னு போட்டு தெளியுது. இதுல இருந்தே தெரியுது நம்ம ப்ரொஃபசர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு. சரின்னு சொல்லிட்டு நேரம் அந்த குழந்தைகிட்ட வர பார்த்தா அந்த குழந்தைய காணோம். நம்ம போட்டோகிராஃபர் கடத்திட்டு போயிருக்கான். அந்த பெட்லயே லெட்டரையும் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்ததான் அவங்களுக்கு கோவம் பயங்கரமா வருது. அப்படியே கட் பண்ண இப்போ அந்த போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த சிட்டி கார்ல பாராசைட்ல இருக்காங்கல்ல அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவங்களை கண்டிப்பா போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்ல இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபரை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஜூல இருக்கும். அப்ப நம்ம போலீஸ் அந்த போட்டோகிராஃபருக்கு போன் பண்ண நம்மால அட்டன் பண்ணிடுறோம். அட்டன் பண்ணதுமே அந்த போலீஸ் ட்ரேஸ் பண்ண சொல்லிடுறாரு. அவர்கிட்ட டேய் எப்பறா தப்பா எதுவும் முடிவெடுத்துறாத, உன் மகளை கொன்னதுக்கு கண்டிப்பா நம்ம ஒண்ணு சேர்ந்து பழி வாங்குவோம், தயவு செஞ்சு இங்க வந்துருன்னு சொல்ல இவரு அதெல்லாம் நான் தனியா செஞ்சிருவேன், அந்த ஹெட்டை போட்டு தள்ளிட்டு இந்த குழந்தைய நான் போட்டு தள்ளுவேன்னு சொல்லி போன கட் பண்ணி விட்டுரும். இவர் கட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆளு இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவங்க அவசரமா கிளம்பி வெளியே வர ஹீரோவோட லவ்வர் அங்க வந்துடுறாங்க. என்னமா என்ன பிரச்சனைன்னு கேட்க இல்ல சின்சிக்கு போன் அடிச்சேன் அவ எடுக்கவே மாட்டான், எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதமா நான் பார்த்தா அவனை கண்டிப்பா சொல்றேன்னு சொல்ல அந்த போட்டோகிராஃபர் இப்ப ப்ரொஃபசருக்கு மெசேஜ் அனுப்புறான். நான் இங்க ஜூல தான் இருக்கேன் சீக்கிரம் வான்னு சொல்றான். இதை கேட்டதும் நம்ம ப்ரொஃபசர் ஹீரோயின் கிட்ட வந்து சின்சியோட மொபைல் நம்பரை வாங்கி அவனுக்கு போன் அடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோயின் போன் அடிச்சு அந்த ஆள் எடுக்கவே இல்லை. இப்ப ப்ரொஃபசர் போன் அடிச்சு எடுத்துறாரு. அட்டன் பண்ணதும் என்ன சின்சி நல்லா இருக்கியா சேஃபா தானே இருக்கேன்னு கேட்க ஓ நீதானா நீதான் என்ன கொல்ல அந்த 5 பேர்த்த அனுப்புனியான்னு கேட்க அவங்கள நான் அனுப்பல ஆனா ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல எடி எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்ன தாண்டி பண்ண போறேன்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஒண்ணு காட்டணுமே நீ நேரா நம்ம ஊர்ல இருக்க ஜூக்கு வந்துரு அங்க நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லி போன கட் பண்ண இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோன்னு இவங்க பேச எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த சிட்டிகளை காட்ட பில்டிங்ல அந்த
ஒட்டுண்ணியை தவிர மக்களும் இருப்பாங்கல்ல, அதனால எல்லாத்தையும் ஒன்னா வர வச்சு ஒரு இடத்த கிராஸ் பண்ணி சொல்ல போறாங்க. அப்படி போகும்போது அவங்க மனுஷங்களா இருந்தாங்கன்னா வெறும் எலும்பு கூடு மட்டுமா தான் தெரியும். அதுல ஏதாச்சும் ஒட்டுண்ணியா இருந்தா அவங்க தலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அப்படி இருக்கிறவங்க எல்லாத்தையும் தனியா பிரிக்கிறாங்க. அப்படி பிரிச்சு ஒருத்தரையா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த போட்டோகிராஃபரை காட்ட நம்ம ப்ரொஃபஸரும் அங்க வந்துடுறாங்க. ஏடா நீ போலீஸை கூட்டு வரேன்னு நினைச்ச, பரவாயில்லையே தனியா தான் இருக்க, சரி இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியல, ஆனா எண்ணம் பழி வாங்கணும். உன்னை என்னால ஈஸியா கொல்ல முடியாது, ஆனா உன்னோட குழந்தைய என்னால கொல்ல முடியும். ஒரு குழந்தைய இழந்தா அதோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு காட்டணும்னு சொல்ல இவங்க அப்படியே பக்கத்துல வராங்க. வராதிரி, வந்தேன்னா உன் குழந்தைய நான் தூக்கி போட்டுருவேன், தள்ளியா இருன்னு சொல்ல, டேய் உனக்கு தெரியும் உன் குழந்தை செத்ததுக்கு காரணம் நான் கிடையாது, என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுல என்ன வர வச்சது நீ தானே, அப்படி வந்ததுனால தானே என் குழந்தை செத்து போனா, இப்ப நீயும் அதே வழி அனுபவிக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய பிரிச்சு கீழே நீட்ட நம்ம ஹீரோ அங்க வேகமா ஓடி வந்துடுறாரு. ஏய் நிப்பாட்றா, நீ அந்த குழந்தைய கொல்றது ஒன்னும் பெருசே கிடையாது, அவங்களுக்குலாம் உணர்ச்சியே இல்ல, நீ கொன்னாலும் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆளு அப்படிலாம் இல்லையே, அப்படி அவளுக்கு முக்கியம் இல்லைன்னா அவ ஏன் இங்க வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ப்ரொஃபஸர் இப்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. எங்களை வாழ விடுங்க, உங்களை விட நாங்க பலவீனமானவங்கன்னு சொல்ல, நீங்க எப்படி பலவீனமானவங்கன்னு அந்த ஆளு கேட்க, நாங்க மட்டும் இல்ல மனுஷங்களை கம்பேர் பண்றப்போ எந்த உயிரினமும் பலவீனமானவங்க தான், உங்களால நினைச்சா எங்களை ஒரே அடியா கொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த சிட்டிகால காட்ட இவங்க கொல்றது தெரிஞ்சு அங்க இருக்கிற ஒட்டுண்ணி எல்லாமே போலீஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதனால இவங்க எல்லாரும் விரட்டி ஒன்னொன்னா சுட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சுடுறாங்கன்னா அந்த சைக்கோ கில்லர் இருந்தான்ல அவனை கூப்பிட்டு வந்து ஒருத்தனை அடையாளம் காட்டி விரட்டி சுடுறாங்க. இப்ப நம்ம ப்ரொஃபஸரை காட்ட, இங்க பாருங்க, எங்கள சில பேர் வேணா மனுஷங்களை கொல்லணும்னு நினைக்கலாம், ஆனா நாங்க உங்க கூட இணைஞ்சு ஒரே குடும்பமா தான் வாழணும்னு நினைக்கிறோம், மனுஷங்க துணை இல்லாம இந்த பூமியில எங்களால வாழவே முடியாது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த போட்டோகிராஃபரை காலை ட்ரேஸ் பண்ணாங்கல்ல, அதனால போலீஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்க வந்ததை பார்த்ததும் நம்ம ப்ரொஃபஸர் அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க, நீ என் குழந்தைய திருப்பி கொடுத்துரு, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்ல ஹீரோவும் அதைத்தான் சொல்றாரு. ஆனா அந்த ஆளு எதையுமே காதுல வாங்காம அந்த குழந்தைய கொல்ல போக நம்ம ப்ரொஃபஸர் வேற வழியே இல்லாம எல்லாரும் முன்னாடி அந்த ஆளை ஒட்டுண்ணியா மாதிரி கொலை பண்ணிட்டு அந்த குழந்தைய அவங்க எடுத்துடுறாங்க. இதை பார்த்ததும் இதை தாண்டி நான் நினைச்சேன், இப்ப அந்த போலீஸ் உன்னை என்ன பண்ணுவாங்க பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கீழே விழுந்து செத்து போக நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாக்குறாரு. என்னடா இவங்களுக்கு தான் ஃபீலிங்கே இல்லையே, இப்போ ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்கு போய் இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்காளேன்னு கேட்க போலீஸ் எல்லாம் நம்ம ப்ரொஃபஸரை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த சிட்டிகளை காட்டுறாங்க. இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு கடைசியா மேயர் கிட்ட வராங்க. அந்த ஆள் ஏதோ சட்டசபையில பேசுற மாதிரி பேசுறான். ஆங்கடா இப்ப என்ன எல்லாத்தையும் கொண்டுட்டா நீங்க ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மனுஷங்க எல்லாம் முட்டாளுகடா, சுயநலவாதிங்க, இந்த உலகத்துல அவங்க தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இங்க வாழ்றதுக்கு பங்கு இருக்கு, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க சுயநலத்துக்காக மத்த உயிரினங்க எல்லாத்தையும் கொல்றீங்க, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் இருக்கணும்னு முடிவு பண்றீங்களா? சொல்ல போனா அந்த ஒட்டுண்ணிகளை விட நீங்க தான்டா மோசமானவங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற கட்டு சரி பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேயரை பார்த்து சுட ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆள் சுட்டதும் எல்லாரும் போட்டு தள்ளிட்டாங்க. இங்கதான் ஒரு டுஸ்ட போறாங்க. சுட்ட பிறகு இவங்க பக்கத்துல போய் பார்த்தா ஒட்டுண்ணியா இருந்துச்சுன்னா அது உடம்பு ஒரு மாதிரி ஆகி செத்து போயிடும். ஆனா நம்ம மேயரு மனுஷனாவே இருக்கான். என்னன்னு பார்த்தா நம்ம மேயரு இது நாள் வரைக்கும் மனுஷனா இருந்தா அந்த ஒட்டுண்ணிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கான். இதை பார்த்து அந்த சைக்கோ கில்லர் உறுதிப்படுத்த பின்னாடி பார்த்தா இந்த பேரசைட்டுக்கெல்லாம் ஹெட் ஒருத்தர் இருந்தான்ல அவன் வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததை இவன் அலறி அடிச்சு திரும்புறான். இப்ப அந்த ஆள் தான் வச்சு சொல்றான், இந்த மேயரை பிடிச்சது நம்ம ப்ரொஃபஸர் தானா, ப்ரொஃபஸர் வந்ததும் கொல்லாம மேயர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இந்த பூமியில நாங்க வாழ போறோம், நாங்க யாரும் மனுஷங்களை கொல்ல மாட்டோம், கொஞ்ச நாள் மட்டும் எங்க டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு பேச மேயர் அதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கான். இது எல்லாத்தையும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற ஹெட்டு அவனை சுட சொல்ல இவங்க எல்லாம் சுடும் போது அவன் கையில ஒரு சீல்டு மாதிரி வச்சு மறைச்சுக்கிறான். இதை பார்த்து அந்த சீரியல் கில்லர் அங்க இருந்து எஸ்கேப் ஆக அந்த பேரசைட்டோட ஹெட் நீங்க எல்லாம் இப்ப சாக போறீங்கடான்னு சொல்லி அவன் முழு உருவத்தை எடுக்கிறான். அப்படியே கட் பண்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபஸரை காட்ட நம்ம ஹீரோவை போலீஸ் பின்னாடி வர சொல்ல அந்த ப்ரொஃபஸர் பின்னெல்லாம் போகாத, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு மெதுவா முன்னாடி நடந்து வராங்க. இதை பார்த்த போலீஸ் ஏய் நகராதடி, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா உன்னை நான் சுற்றுவேன்னு சொல்ல அவங்க அதை காதுல வாங்காம நடந்து வராங்க. அதை பார்த்த போலீஸ் தலையில ஒரே போடா போட்டுறாரு. ஆளு செத்துட்டாங்கன்னு நினைச்சா அந்த புல்லட்டை அப்படியே வெளியே துப்புறாங்க. அப்ப அவங்க ஹீரோ பார்த்து ஏய் சின்சி மிகி இதோட கதை முடிய போதுடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல வர அங்க இருக்கிற எல்லா போலீஸும் அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க அவங்கள காப்பாத்திக்காம தன்னோட முடிய வச்சு அந்த குழந்தைக்கு சீல்டு மாதிரி பயன்படுத்துறாங்க. இதை பார்த்த ஹீரோ டேய் சுடாதீங்கடா, அவங்க கையில ஒரு மனித குழந்தை இருக்குன்னு சொல்ல நம்ம போலீஸ்
ஸ்டாப் பண்ணிடுறாரு. மறுபடியும் ஹீரோ பக்கத்துல வந்து தன்னோட குழந்தைய கையில கொடுத்துட்டு, இவ்வளவு நாள் என் மண்டைக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு, இந்த உலகத்துல எங்களால வாழ முடியுமான்னு. ஆனா இப்ப வாழ முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இந்த குழந்தைய ஒரு சாதாரணமான மனுஷனாதான் நீ வளர்க்கணும். நான் மனுஷங்க மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல இந்த குழந்தை என்னை சிரிக்க வச்சுச்சு. எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த குழந்தை கூட கால வரைக்கும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது என்னால முடியாம போச்சுன்னு சொல்லி இவங்க கீழே விழுந்து செத்தே போயிடுறாங்க. ரொம்ப பாவம்ல. அப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்து, ஏய் உங்க அம்மா செத்து போயிட்டா, உன்னைய காப்பாத்துறதுக்காக உயிரே விட்டுட்டான்னு சொல்ல ஹீரோவுக்கு அவங்க அம்மா ஞாபகம் இப்ப வருது. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கொதிக்கிறன்னா ஹீரோ மேல பட விடாம கையில வச்சு தடுத்தாங்கல்ல, அதே மாதிரி இப்ப இந்த ப்ரொஃபஸரும் தன்னோட உயிரை கொடுத்து இந்த குழந்தைய காப்பாத்திருக்கு. இதை நினைச்சு பார்த்து ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் இப்ப வர ஹீரோயின் கிட்ட என்னோட கண்ணீர் இப்ப திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாரு. ஹீரோவும் சொல்லியிருப்பார்ல, இப்ப எனக்கு உணர்ச்சி வர்றதே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ஹீரோ அழுகிறதுனால அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் ஆகி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க அங்க இருந்து கீழே இறங்கி வர ஹீரோ அந்த குழந்தைய போலீஸ்ட கொடுத்துறாங்க. அப்ப அந்த போலீஸ் இருக்காருல்ல, டேய் சின்ச்சு, உனக்கும் அந்த ஒட்டு நீங்களுக்கும் எந்த சம்பந்தம்னு எனக்கு தெரியல, உன்கிட்ட கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணும், என் கூட வரையான்னு கேட்க ஹீரோவும் போறாரு. சரி, அப்ப அந்த சிட்டிகால இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேராசிட் கட்டு இருந்தான்ல, அவ எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். இவங்களுக்கு விஷயம் தெரிய அந்த போலீஸ் கூட சேர்ந்து ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க போனதும் நம்மால யாருக்கும் தெரியாம கையில காதல வைக்க மிகி என்ன சொல்றானா, டேய் இங்க இருக்கிற ரொம்ப மோசமான வேண்டா, அவனோட கொலை வெறி பயங்கரமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை கொல்ல வந்தான்ல, அந்த ஆள் தான் உள்ள இருக்கான். அவன் ஒரு பேராசிட்டை வச்சுட்டு 4 பேராசிட்டை கண்ட்ரோல் பண்ணி மொத்தம் 5 பேராசிட்டை உடம்புல வச்சிருக்கான். சத்தியமா நம்மளால சமாளிக்க முடியாது, இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னன்னாலும் பாத்துக்கலான்ட்டு அங்கேயே நிக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த ஹெட் இருக்கான்ல, உள்ள எல்லா போலீஸும் கொண்டான்ல, அதுல ஒரு ஆள் தலைய உருட்டி விடுறான். பத்தாதுக்கு அவனும் மேல ஜங்குன்னு குதிக்க நம்ம போலீஸ் ஹீரோவை ஓட சொல்ல நம்மால விட்டா போண்டா சாமிட்டு ஓடி போயிடுறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அவரை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் வழக்கம் போல கையில சீல்ட வச்சுக்கிட்டு அவங்க சுட்ட புல்லட்டே திருப்பி அவங்க மேல விட நம்ம போலீஸ்காரு ஸ்பாட்லயே செத்து போயிட்டாரு. இதை பார்த்து சுத்தி இருக்கலாம் அரண்டு போயிட்டாங்க. ஆனா இவர் யாருமே அட்டாக் பண்ண மெதுவா முன்னாடி நடந்து வர இவங்க அந்த ஆளுக்கு வழிய விடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்மளால ஹீரோ விரட்டி போயிட்டு இருக்காரு. ஹீரோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்க, இந்த வேகத்துல போனேன்னு வச்சுக்க 5 நிமிஷத்துல உன்னை போட்டு தள்ளிடுவான். ஒரு ஐடியா பண்றேன், வா கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்ல, டேய் உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேக்குது. அப்போ உங்க உலகத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன்னு நீ நினைச்ச, இதெல்லாம் அசால்ட்ரான்னு சொல்லி கார்ல இருக்க லாக்க இதுவே ஓபன் பண்ணி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஹீரோ பெருமூச்சு விடுறாரு. நல்ல வேலைடா தப்பிச்சிட்டோம், இப்ப என்னடா பண்றதுன்னு கேட்க, எங்க தப்பிச்ச, அவன் இன்னும் 100 மீட்டர் பக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா மீட்டர் ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னன்னு பார்த்தா அந்த ஆள் பைக் எடுத்துட்டு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு பயங்கரமா சேசிங் நடக்க ஒரு கட்டத்துல அவன் கார் மேல ஏறி வந்து ஹீரோவை மிகியும் போட்டு தள்ள பார்க்க மிகி கார் ஓட்ட நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்களால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. கார் போயிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு பள்ளத்துல விழுக நம்ம மிகி அங்க இருக்க ஒரு கம்பியை பிடிச்சு ஹீரோவை காப்பாத்த கார் கீழே விழுந்து வெடிச்சிருது. அப்ப ஹீரோ எந்திரிச்சு வந்து, என்னடா செத்து போயிட்டானா அப்படின்னு கேட்க, யார் அவனா சாவியான், நம்மள கொல்லாம விட மாட்டான், ஓடுறா இங்க இருந்துன்னு சொல்ல அவன் எந்திரிச்சு வந்து நிக்கிறான். ஹீரோ காட்டு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறார். ஆனா அவங்க என்னதான் ஓடினாலும் அந்த ஹெட்னால மிகியை சென்ஸ் பண்ண முடியும்ல. அதனால மிகி என்ன சொல்றதுன்னா, இங்க பாடுறா என்கிட்ட மொத்தம் 2 பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளான், நான் உன் கையில இருந்து வெளியே போயிடுறேன், அவனால என்னைய மட்டும் தான் சென்ஸ் பண்ண முடியும், உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவன் அப்படி சென்ஸ் பண்ணி என் பக்கத்துல வரும்போது நீ வந்து அவனை போட்டு தள்ளிருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. சரிடா பிளான் பி என்னன்னு கேட்க, அது வரப்ப நான் சொல்றேன், இப்ப நீ கிளம்புன்னு சொல்ல இவங்க 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. சொன்ன மாதிரி அவன் பக்கத்துல வரான். மிகியை சென்ஸ் பண்ணி அதை கொல்ல வர மிகி மரத்து மேல நின்னுக்கிட்டு இவனை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இவன் எல்லாத்தையும் தடுத்து விட்டுறான். அந்த நேரத்துல ஹீரோ மெதுவா பின்னாடி வந்து கத்திய வச்சு அவனை குத்த பார்க்க அவன் அதை புடிச்சிடறான். ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இவன் அங்கிட்டு திரும்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி மிகி அவனோட தலையை வெட்டுது. ஆனா தலை உடம்புல இருந்து வெளியே போல. உடனே மிகி, டேய் என்னால சமாளிக்க முடியாதா, சீக்கிரம் இங்க இருந்து ஓடுன்னு சொல்ல, என்னது ஓடணுமா, நீதான் பிளான் பி வச்சிருக்கேன்னு சொன்னேல, என்னன்னு சொல்லுன்னு கேட்க, அதான்டா பிளானு, நீ இங்க இருந்து ஓடிரு, இவன் கிட்ட மாட்டி நாம 2 பேருமே சாக கூடாது, நீ ஓடிட்டேனா இவனால உன்னை சென்ஸ் பண்ண முடியாது, நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள்னாச்சும் உயிரோட இருக்கணும், இங்க இருந்து ஓடுறான்னு சொல்ல ஹீரோவுக்கு கண்ணு கலங்குது. நம்ம மிகியை விட்டு போறதுக்கு மனசே வரல. ஆனா மிகி அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே கத்துது, டேய் தயவு செஞ்சு ஓடி போடா, என்னால இவனை ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதான்னு சொல்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா மிகியோட உறுப்பை வெட்டிக்கிட்டே வந்து ஒரு இடத்துல ஃபுல்லா வெட்டி விட்டுறான். அதை பார்த்ததும் ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. டேய் மிகி அப்படின்னு சொல்ல கத்த அவன் இப்ப ஹீரோ கிட்ட வர மிகி அந்த கண்டிஷன்ல இருந்து கூட அவனோட காலை லைட்டா வெட்டுது. சின்சி தயவு செஞ்சு ஓடுறா ஓடு அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம ஹீரோ அங்க இருந்து ஓடுறாரு. ஹீரோ ஓடின பிறகு நல்ல வேலை பண்ணடா, நான் ஆரம்பத்துல ஏன்
ஏன்டா உன் மூளையை நான் தொடலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், பத்திரமா இருறான்னு சொல்ல அந்த ஹெட் மிகியை சுத்தமா போட்டு தள்ளிடுறேன். ஆல்ரெடி ப்ரொஃபஸர் இறக்கும் போதே நம்மளுக்கு லைட்டா வருத்தமா இருந்துச்சு, இப்படி மிகி இறக்கும் போது படம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்கிருந்து ஓடி போய் ஒரு பழைய பில்டிங்ல போய் ஒளிய நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்மளால இருக்கிற இடத்த சொல்ல இவங்களும் வேகமா அங்க வந்து ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வரிசையா செத்துட்டு வராங்க, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி செம்மையா அழுகுறாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு மிகி இருந்துச்சுல அந்த கையை, அதுல இப்ப பாதிய காணன்றத நோட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் யார் போனா என்னடா, நான் உன் கூட இருக்கேன், என் பழைய சின்சி திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்ல அன்னைக்கு நைட்டு 2 பேரும் அங்கேயே தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ எந்திரிச்சு தன்னோட கையை பார்த்தா அந்த கையில இருந்து ஒரு கண்ணு வந்து போகுது. டேய் மிகி, நீயா இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்ல என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோட இதயத்தை அடிக்கிறதுக்காண்டி மிகி தன்னோட உடம்ப கொடுத்துச்சுல, அதுல இருக்க செல் எல்லாம் டெவலப் ஆகி இப்ப மிகி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. இதை கவனிச்ச ஹீரோ அப்ப மிகி என் கூட இருந்தானா அந்த ஹெட் நம்மள சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடான்னு சொல்லி அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. வேகமா ரோட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஹெட் வந்து அங்க நிக்கிறான். அவனை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆள் தடுத்து நிப்பாட்ட அவனை போட்டு தள்ளிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயமாயி போச்சு. வாடா இங்க இருந்து ஓடி போயிடலான்னு சொல்ல நம்ம ஹீரோ நாம எங்க போனாலும் அவன் மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிருவான், ஒண்ணு பண்ணு, நீ இங்க இருந்து கிளம்பிரு, நான் பின்னாடியே வரேன்னு சொல்ல ஹீரோயின் முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் சொன்னா கேள்வி, நீ நாச்சும் உயிரோட இருக்கணும், நீயும் செத்து போயிட்டேன்னு என்னால தாங்க முடியாது, நீ முன்னாடி போ, நான் கண்டிப்பா வேண்டு தப்பிச்சு எப்படியாச்சும் உன்ட்ட வந்துடுறேன்னு சொல்ல அவங்களும் கிளம்பி ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹெட் பாக்குற மாதிரியே அங்க இருந்து ஓட இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். நேரா ஒரு பழைய பில்டிங் குள்ள போறாரு. அங்க அந்த ஊர் குப்பைங்க எல்லாம் இருக்கும்ல, அது இந்த மெடிக்கல் வேஸ்ட், ஃபேக்டரி வேஸ்ட், இதை எல்லா குப்பையும் ஒரு இடத்துல அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த பில்டிங்க்கு வர்றாங்க. அந்த ஹெட்டும் அங்க வந்துடுற இவங்க 2 பேத்துக்குள்ள இப்ப பயங்கரமா சண்டை வருது. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இப்ப மிகி இல்லாதனால அவங்க கிட்ட இந்த ஜஸ்ட் தப்பிக்கணும் தான் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல அந்த குப்பை எல்லாம் எடுத்து போடும்ல, அந்த மிஷின் மேல ஏறிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவன் ஹீரோ லாக் பண்ண எவ்வளவு நேரம்டா இன்னும் போராடுவ, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ போராது வேஸ்ட்னு சொல்ல ஹீரோ அவன் கொல்ல பார்க்க ஹீரோ அங்க இருந்து அப்படியே ஓடி வந்து கீழே ஒரு கம்பி இருக்கும், அதை எடுத்து அவனோட வயிற்றுல சொருகிட்டு அங்கிட்டு போய் நிக்கிறாரு. ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் அப்படியே ஹீரோ திரும்பி பார்த்து, உனக்கு தெரியுமா ரொம்ப நாளா என் காதுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், மனுஷங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லி, ஆனா அந்த குரல் யாருது தெரியுமா, நீங்க தான்டா, உங்களோட குரல் தான். இந்த உலகத்துல மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆபத்தும் அதிகரிச்சுட்டே வருது, அதனாலதான் உங்களை எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஹீரோவை கொல்ல வர பார்த்தா நம்ம மிகி உயிரோட வந்து ஹீரோவை காப்பாத்திருக்கு. இவன் குத்தும் போது மிகி தடுத்து இருக்கும்ல, அப்படி தடுக்கும் போது அவனோட செல்லே புடிச்சு அவன் உடம்புல இருந்து பாதி ஒட்டுண்ணிய நம்ம மிகி எடுத்துட்டு இப்ப முழு உருவமா வந்து நிக்குது. அதே சமயத்துல அவனோட கையில பாதியா காணோம். ஹீரோவை பார்த்ததும் என்னடா சிரிச்சே எப்படி இருக்குன்னு கேட்க, டேய் மிகி நீயாடா என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, நான் அவனோட நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்திட்டேன், அவன் நர்வ் சிஸ்டம் எல்லாத்தையும் நான் பாதி எடுத்துட்டேன்னு சொல்ல, இப்ப என்கிட்ட பிளான் சி இருக்கு, வா அதை பண்ணலான்னு சொல்லுது. ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ என்ன வேணா பண்ணுடா, நான் உன் கூட நிக்கிறேன்னு சொல்ல அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறிட்டு இருக்கான். என்னடா இவன் தான் ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, இப்ப ஏன் இப்படி தடுமாறான்னு கேட்க, எல்லாம் ஒன்னாலதான்டா அப்படின்னு சொல்லுது. ஏய் நான் என்ன பண்ணேன், நீ தானே அவன் நரம்பு மண்டலத்தை எடுத்துன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒரு கத்தியை வச்சு குத்துனேல, அந்த கத்தியில இங்க இருக்க குப்பையில இருக்க எல்லா ரேடியன்ஸும் அதுல இருந்திருக்கு, அதுதான் அவனோட ஒரு செல்லுமே டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா வழியில துடிச்சுக்கிட்டு உடம்பே ஒரு மாதிரி உருக்குலைஞ்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த மிகி இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், வா இவனுக்கு விடுதலை கொடுப்போன்னு சொல்லி அவன் பக்கத்துல போயிட்டு, பரவாயில்ல நீ நல்லா தான் போராடின, உன்னை வழியில இருந்து நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அவனோட உடம்ப துண்டு துண்டா வெட்டுது. கடைசியில அவன் இதே மட்டும் துடிச்சுட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கூட அவனோட உடம்பு வெளியே போன எல்லா பார்ட்டியும் ஒன்னொன்னா இழுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ இவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி எடுத்து அவனோட இதயத்துல குத்த பார்க்க நம்ம ப்ரொஃபசர் சொன்னது இப்ப ஞாபகத்துக்கு வருது. நாங்க ரொம்ப பலவீனமானவங்க, எங்களை இந்த உலகத்து கூட சேர்ந்து வாழ விடுங்க, நாங்களும் மனுஷங்க கூட ஒரே குடும்பமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ண அவனை குத்தாம விட்டுறாரு. அங்க இருந்து அப்படியே கிளம்பி போக என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் அவங்க கிட்ட வராரு. நீங்க ஒன்னும் தப்பானவங்க இல்லடா, நாங்க தான் உங்களை பாதுகாத்து இருக்கணும், இதெல்லாம் எங்க தப்புதான்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஹீரோயின் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஹீரோ விட்டுட்டு போயிடுவாருன்னு பார்த்தா அதை அப்படியே தூக்கிட்டு, என்னைய மன்னிச்சிரு, என்னதான் இருந்தாலும் நான் மனுஷன் தானே, நாங்க இன்னும் வாழணும்னு நினைக்கிறோன்னு சொல்லி அழுதுகிட்டு அதோட இதயத்தை அங்க நெருப்புலாம் இருக்கும் பழைய குப்பையை எரிக்கிறதுக்கு, அதுல போட்டு விட்டுறாரு. இதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக இந்த ஒட்டுண்ணி விஷயத்த மக்கள்லாம் மறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ எல்லா பேரசிட்டும் அழிச்சிட்டோம்னு நினைச்சிருக்காரு.
அழிச்சிருக்காரு. ஆனா இவர் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அழிச்சிருக்காராம். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேரு மக்கள் கூட கலந்துருக்காங்களாம். ஆனா அவங்க மக்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க வாழ்வாதாரத்துக்கு மாதிரி அவங்க வாழ்ற மாதிரி சக மனிதர்களா வாழ்ந்துட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம மிகி சொல்ல, சரிடா அதுக்கு இப்ப என்னன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லுது. அதை கேட்ட ஹீரோ, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, நான் விளையாடல, நீ அவனை கம்பி வச்சு குத்துனேல, அதுக்கப்புறம் தான் அவனோட செல்ல எல்லாத்தையும் நான் எடுத்தேன். அதனால என் உடம்புலயே அந்த ரேடியன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதை நான் சரி பார்க்கறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்படி நான் பண்ணிட்டே இருக்கும்போது என் உடம்பு சோர்வடைஞ்சிட்டே இருக்கு. நான் இப்படி முடிச்சிட்டு இருக்கதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். நான் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனோம். அப்படி போனாதான் என்னால தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும்னு சொல்லுது. சரிடா அப்படி எவ்வளவு நாள் தான் இருப்பேன்னு கேட்க, எனக்கு தெரியாது, ஒரு நாள் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம், இல்ல என் வாழ்க்கை பூராமே ஆகலாம். ஆனா நான் உன் கையை விட்டு போக மாட்டேன். நான் இப்படி சடவுன் ஆகும் போது உனக்கு உன் கை திருப்பி வந்துடும். நான் உன் கைக்குள்ள தூங்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, என்னடா முடியாது, இதெல்லாம் கனவுன்னு நினைச்சுக்கோ, என்னைய மறந்துன்னு சொல்ல, உன்னை எப்படா நான் மறப்பேன், மறந்தாண்டா ஆகணும். நான் இப்படி இருந்தேன்னா ஒருவேளை உனக்கு உன் கை போனாலும் போயிடும். அப்படி ஒத்த கையோட இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு நான் உன் கை கூட தூங்கிட்டே இருக்கலாம், சரியா அப்படின்னு கேட்க, டிடி ஒரே நிமிஷம், உன் கூட என்னால திரும்ப பேச முடியாதான்னு கேட்க, எனக்கு தெரியல, அது நடந்தாலும் நடக்கலாம், இல்ல நடக்காமையும் போயிடலாம், நீ தூங்கி எந்திரிப்பேல, அப்படி எந்திரிக்கும் போது எல்லாத்தையும் மறந்துரு, நான் கிளம்புறேன்னு சொல்ல, மறுபடியும் ஒரு நிமிஷம் இருறான்னு சொல்ல, நம்ம மிகி அப்படியே அவனோட கையா மாதிரி மறைஞ்சே போயிருது. ஹீரோவும் எவ்வளவோ தட்டி தட்டி எழுப்புறாரு. ஆனா மிகி எந்திரிக்கவே இல்லை. மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் ப்ரொஃபசர் விட்டு போனாங்களா குழந்தை, அதை நல்லா பாதுகாப்பா வளர்த்துட்டு வராங்க. லைஃபை நல்லா சந்தோஷமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி படம் தான் முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சீரியல் கில்லர் வந்து நிக்கிறான். ஹீரோ ஸ்நாக்ஸ் வாங்க போவாரு. அந்த நேரத்துல ஹீரோயின் தனியா இருக்க, அவளை கடத்தி கொண்டு போயிருவான். ஹீரோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு ஒரு பில்டிங்க்கு மேல வர, யாரா நீ, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க, உனக்கு என்ன நினைவு இருக்காது, ஆனா ஒன்ன எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் வேணும். இந்த ஒட்டுண்ணிலாம் இருந்துச்சுல, அவங்க உணவுக்காக நம்மள கொலை பண்ணாங்க, அது ஓகே, ஆனா இந்த மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தனை கொலை பண்றாங்க, இதை நான் ஏன் ஓன்ட்ட கேட்கறேன் தெரியுமா, நீ மனுஷனும் கிடையாது அரக்கனும் கிடையாது, ரெண்டுக்கு நடுநிலையானவன், பதில சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் கழுத்துல கத்தி வைக்க, நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல வராரு, ஆனா ஹீரோயின் தடுத்து விட்டுறாங்க. இவனுக்கெல்லாம் நீ எதுக்கு பதில் சொல்ற, இங்க வர்றா, உனக்கு என்னமோ நான் பயந்துட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா, அப்பெல்லாம் இல்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அமைதியாருன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த கொலகாரன் டென்ஷன் ஆகி, சரி இப்ப நான் உன்னை கீழே தள்ளி விடுறேன், வாழை என்ன பண்றான்னு பாப்போன்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி விட, நம்மால வேகமா ஓடி வராரு. அப்படி வரும்போது இவன் அவர் அட்டாக் பண்ண பார்க்க, அவன் வாயில ஒரே அடி, வாய் பிச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு விழுக, ஹீரோ வேகமா போய் கைய நீட்டுறாரு. போச்சு கீழே விழுந்துட்டாங்கன்னு பார்த்தா தூங்கிட்டு இருந்த நம்ம மிகி வந்து காப்பாத்தி இருக்குது. உடனே அவங்கள மேல தூக்கி போட்டுட்டு ஒன்னும் ஆகலைன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா, அந்த நேரத்துல ஹீரோவுக்கு தோணுது நம்ம மிகி தான் வந்து காப்பாத்திருக்கான்னு சொல்லி, அப்படியே அவரோட கைய பாக்குறாரு. டேய் மிகி, நீயாடா காப்பாத்துறேன்னு சொல்லி கேட்க, அது அமைதியாவே இருக்கு. இதுல இருந்து ஹீரோவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம மிகி வந்து காப்பாத்தணும்னு தெரியுது. இப்ப ஹீரோயின் கிட்ட, நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு செத்து போச்சுல, அதை நான் குப்பை தொட்டில எரிஞ்சேன்ல, ஆனா அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துக்குள்ள நான் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பார்ட் 1ல நடந்திருக்கும். அந்த கதையை பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா இருக்க, அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. படம் நல்லா இருந்துச்சுல்ல? சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.